வணக்கம். இசாரா சிப்பந்தி கைது செய்யப்பட்டமை சம்பந்தமாக பல மூடி மறைக்கப்பட்ட சம்பவங்கள் இலங்கை போலீசாராலும் இலங்கையினுடைய அரசாங்கத்தாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விடயங்கள் இதுவரை எந்த ஒரு காணொளிகளிலோ வெளியிடப்படாத மிக முக்கியமான சம்பவங்களை நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல்கே பத்ர பத்மி என்கின்ற பாதாள உலக குழுக்கள் உண்மையில் இலங்கை போலீசார் கைது செய்ததாகத்தான் அங்கு கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இது அங்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வரப்படுகின்றார்கள் என்று எல்லாம் இலங்கை போலீசாரை மிகைப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு நடந்த விடயங்கள் வேறு என்று சொல்லி தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் மற்றும் இதே போல் நேபாள நாட்டில் இலங்கையிலிருந்து சென்ற அதிவிசேட பயிற்சி பெற்ற புலனாய்வு பிரிவுகள் மிகப்பெரிய அதிகாரிகள், அதாவது மிக பல குற்றச்செயல்களுடன் கைது செய்யக்கூடிய மிக துணிச்சலான ஒரு வீரர் ரோஹான் ஒலுகல்ல என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் தலைமையிலான அந்த போலீஸ் குழுக்கள் தான் அந்த இசாரா சிப்பந்தி என்பவரை நேபாளத்தில் வைத்து கைது செய்தது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இதில் கூட உண்மைகள் கிடையாது. அந்த கைது செய்தவர்கள் வேறு யாரோ என்று சொல்லி தற்போது பல உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன. இது தவிர இசாரா சிப்பந்தியின் பல மூடி மறைக்கப்பட்ட உண்மை சம்பவங்கள் பல தற்போது வெளியாகி இருக்கின்றன. இசாரா சிப்பந்திக்கு ஒரு காதலன் இருப்பதாகவும், எனவே அந்த காதல் தான் இந்த கொலைக்கு காரணம் என்று சொல்லியும், அதாவது இசாரா சிப்பந்தியினுடைய காதலன் கெஹல் பத்ர பத்மி என்பவருக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நண்பனுக்காக தன்னுடைய காதலியை இந்த கொலைக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த கொலைக்கு எந்தவித காசும் இசாரா சிப்பந்தி வாங்கவில்லை என்று சொல்லி ஒரு திடுக்கிடும் தகவலும் வெளியாக இருக்கின்றது. இதைவிட மிகப்பெரிய ஒரு அதிசயமான சம்பவம், இதுவரை காலமும் எந்த ஒரு நாட்டினுடைய வரலாற்றிலேயோ அல்லது இலங்கையினுடைய இதுவரை கால வரலாற்றிலே பாதாள உலக குழுக்களுக்கு ஒரு பொன் துணிந்து இந்த வகையாக தன்னந்தனியாக சென்று இந்த வகையான இந்த ஒரு துணிச்சலான காரியத்தில் இறங்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அது இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான கல்லாகத்தான் காணப்படுகின்றது. இசாரா சிப்பந்தி அவர்களை இலங்கையினுடைய பாதாள குழுக்கள் பயன்படுத்திய முறை, அந்த முறைகளில் இசாரா சிப்பந்தி தன்னுடைய திறமைகளை கையாண்டு அந்த கொலையை மிக சச்சிதமாக நிறைவேற்றியிருந்தமை ஒரு வகையில் வரவேற்கத்தக்க விடயமாக இருந்த போதும் அது எவ்வகையிலும் கொலைதானே என்று சொல்லி வாதிடுபவர்களும் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் கொலை செய்யப்பட்டவர்கள் நாட்டிற்கு தேவையற்ற நபராக காணப்படுகின்றார். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய, பல்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய, பல்வேறு போதை வஸ்து கடத்தல்களுடன் தொடர்புடைய அவர்தான் கெனேமுல்ல சஞ்சீவ என்பவர். எனவே இவரை கொல்வதற்கு இசாரா சிப்பந்தி என்பவர் ஒரு சிங்கள பொண்ணாக காணப்படுகின்றார். எனவே இந்த சிங்கள பொன் ஒருவர் இவ்வாறான போதை வஸ்து, இவ்வாறான பாதாள உலக குழுக்களில் இணைந்து செயற்பாட்டியவை இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றார் இசாரா சிப்பந்தி. மேலும் இசாரா சிப்பந்தியிடம் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல விசாரணைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன, பல விசாரணைகள் வெளியில் சொல்லப்படவில்லை. எனவே இசாரா சிப்பந்தி இங்குள்ள அரசியல்வாதிகளுடனான தொடர்புகள், மிக முக்கியமான அரசியல் தலைகள், அந்த தலையாடுகளுடனான தொடர்புகள் பற்றிய செய்திகளை வெளியிட்டிருக்கலாம் என்று சொல்லி பல்வேறு ஊகங்கள், பல்வேறு அரசியல் அவதானிகளால் கூறப்படுகின்ற போதும் இவ்வாறு அவர் தெரிவித்த பல்வேறு தகவல்கள் மிக இரகசியமாக போலீசாரால் பேணப்பட்டு வருகின்றது என்று சொல்லியும் அவை மிக விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மிக இரகசியமாக தற்போது இவருடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சில விடயங்கள் தான் பிரகசியப்படுத்தப்படுகின்றன, பல விடயங்கள் பிரகசியப்படுத்தப்படவில்லை என்று வாதிடுபவர்களும் இருக்கின்றார்கள். இசாரா சிப்பந்தியினுடைய கையடக்க தொலைபேசி, அதாவது கொலையை மேற்கொண்ட அந்த நாளில், அதாவது பிப்ரவரி மாதம் 19 2025 பிப்ரவரி மாதம் 19 கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து, அந்த நீதவான் நீதிமன்றத்தினுடைய 5வது படிக்கட்டில் வைத்து டில்சான், அதாவது இலங்கை இராணுவத்தினுடைய பயிற்சி பெற்ற கொமாண்டோ டில்சான் என்பவருக்கு சட்ட புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்து சட்டத்திறனை போல வேடமணிந்து தன்னுடைய சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து
மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை டில்சான் என்பவரிடம் கொடுத்து அவர் கூட ஒரு டில்சான் என்பவர் கூட ஒரு சட்டத்தரணி போல வேடம் அணிந்து இருவரும் தான் இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு பரபரப்பான செய்தி அண்மைய காலங்களில் நிலை வந்த சூழ்நிலையில் செவ்வந்தி அவர்கள் தப்பி சென்றிருக்கின்றார். அதாவது இலங்கையினுடைய 4 போலீஸ் படை குழுக்கள் தனிமையாக இந்த வேட்டையை ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற நிலையில் இசாரா செவ்வந்தி என்பவர் எவ்வாறு தப்பி சென்றார் என்பது அனைவருக்கும் ஒரு புரியாத புதிராக இருந்தது. எனவே இது சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை வெளிவந்திருக்கின்றது. இந்த தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற போது இசாரா செவ்வந்தி என்பவர் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இலங்கையில் இருந்திருக்கின்றார். அதாவது கொலை நடந்த பின்னர் அவர் இந்த இலங்கையில் அந்த கொலை நடந்த இடத்திற்கு அண்மையில் ஒருவருடைய வீட்டில் பாதுகாப்பாக இருந்ததாகவும் அதன் பின்னர் அவர் அந்த பாதுகாப்பாக இருந்தபோது அவர் எந்தவித தொலைபேசி உரையாடல்களையோ அல்லது வெளிச்செல்வதையோ தவிர்த்து கொண்டார் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த இவருடைய வீட்டில் தங்கியிருந்த காலப்பகுதியில் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். அந்த இடத்துல 3 மாதங்கள் தொடர்ச்சியாக அவர் தன்னை பாதுகாத்து கொண்டு வெளிச்செல்லாதவாறு இருந்திருக்கின்றார். இதன் பின்னர் தான் அவர் மித்தினியா என்ற பகுதிக்கு சென்றிருக்கின்றார். அந்த மித்தினியா என்ற பகுதி ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்கள், அதாவது எதிர்க்கட்சி அரசியல் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய கோட்டையாக கருதப்படுகின்ற அந்த மித்தினியா என்ற இடத்துல அங்கும் ஒரு போலீசாரனுடைய உதவியோடு தான் அங்கும் தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே அதாவது தென்பகுதியில் மிக மோசமாக தேடப்பட்டு வருகின்ற ஒரு ஆளாக செவ்வந்தி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் அந்த தான் இருந்த இடங்களை விட்டு செல்கின்ற காலப்பகுதி போலீசாரை மிகவும் ஏமாற்றுகின்ற ஒரு காலப்பகுதியாக இருந்தது. போலீசாரை திசை திருப்பி விட்டு தான் இவர் தன்னுடைய இடத்திற்கு இடம் மாறி இருக்கின்றார். இவ்வாறு இடம் மாறுகின்ற போது மித்னியா என்ற பகுதிக்கு அவர் இடம் மாறுகின்ற அந்த நாள் இலங்கையினுடைய சித்திரை புத்தாண்டு தினமாக காணப்படுகின்றது. இந்த நாளில் போலீசாரனுடைய சிந்தனைகள் யாவும் போலீசார்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு நிகழ்வுகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர் மித்தினியா என்ற இடத்திற்கு இடம்பெயர்ந்திருக்கின்றார். இதற்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு அவர் இடம்பெயர்ந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு எந்த கால சூழ்நிலையில் இடம்பெயர்ந்திருக்கிறார், யாழ்ப்பாணத்துக்கு எந்த கால சூழ்நிலையில் அவர் இடம் மாறி இருக்கிறார் என்று சொன்னால், உள்ளூராட்சி தேர்தல்களின் போது போலீசார்கள் உள்ளூராட்சி தேர்தலில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். எனவே அந்த பணியின் நிமித்தம் போலீசார் செவ்வந்தியை பார்ப்பதற்கோ அல்லது செக் பண்ணுவதற்கோ அவர்களுக்கு நேரம் கிடைக்காது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர் யாழ்ப்பாணத்துக்கு மிகவும் சமயோசிதமாக அவர் இடம்பெயர்ந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் அவர் இந்தியாவுக்கு சென்றதாகவும் இந்தியாவில் அவருக்கு அந்த பாஸ்போர்ட் என்ற அலுவல்கள் முடித்து கொண்டு பாஸ்போர்ட் அலுவல்களை செய்தவர் ஏகே பாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் என்று சொல்லியும் இவர் அநேகமாக இலங்கையில் நடைபெறுகின்ற குற்றவாளிகளை அந்த குற்றத்தின் பிடியில் இருந்து தப்பிப்பதற்கு பேருதவி செய்கின்றவர் என்று சொல்லப்படுகின்றது. குற்றவாளிகள் குற்றத்தை செய்துவிட்டு தப்பி பிழைப்பதற்காக இவருடைய உதவியை நாடி வேறு வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு இவர் உதவியாக இருப்பவர் என்று சொல்லியும் இவர் ஒரு சர்வதேச வலைப்பின்னர்களுடன் தொடர்புடைய ஒரு சர்வதேச மாபியாக்களுடன் தொடர்புடைய ஒரு நபர் என்று சொல்லி ஏகே பாய் இனங்காணப்பட்டிருக்கின்றார். இந்த ஏகே பாய் இந்தியாவில் அங்கே உள்ள தங்களுடைய பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தி அங்கும் உள்ள அரசியல் மற்றும் உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி அங்கு இசாரா செவ்வந்தி என்பவருக்கு பாஸ்போர்ட் ஒன்று செய்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பாஸ்போர்ட்டின் துணையுடன் தான் நேபாளத்துக்கு சென்றிருக்கின்றார். நேபாளத்தில் அவர் மொரிஷியஸ் நாட்டுக்கு செல்வதற்காக ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்த போதுதான் நேபாள போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இங்கு அடுத்த இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இசாரா செவ்வந்தி என்பவருடைய கணக்கிலக்கங்களை பரிசோதித்த போலீசார் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவருடைய வங்கி கணக்கிலக்கத்தில் போதுமான பணங்கள் எவையும் இருக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு குறித்த மிகச்சொற்ப அளவு பணங்கள் தான் இருக்கின்றதாகவும் ஒரு சாதாரண ஒரு ஏழையின் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ ஒரு 1000, 2000, 3000 அவ்வாறான பணம் தான் இருப்பதாகவும் போலீசார் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு பாதாள உலக குழு தலைவனை சுட்டுக் கொள்வதற்கு உடந்தையாக இருந்தவர் தான் இசாரா செவ்வந்தி என்கின்ற அந்த பொன். எனவே இந்த பொன் இதற்கு பல கோடிக்கணக்கான பணங்களை வாங்கியிருப்பார் என்று சொல்லி போலீசார் எதிர்பார்த்து தான் இவருடைய வங்கி கணக்கை செக் பண்ணியிருக்கிறார்கள். எனவே இவருடைய எந்த ஒரு வங்கி கணக்கு இலக்கத்திலும் எந்த ஒரு பணமும் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள்.
எனவே இவர்களுக்கு தற்செயலாக வேறு எங்கேயாவது வங்கிக் கணக்கு இருக்கிறதா என்பது சம்பந்தமாக தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இவர் தன்னுடைய காதலனுடைய கூற்றுக்காக கெஹல்கே பத்திரம பத்மே என்பதற்காக இந்த கொலைக்கு உடந்தையாக செயற்பட்டதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இசாரா சிவந்தி என்பவரை 90 நாட்கள், அதாவது 3 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சரிடம் அனுமதி கோரப்பட்டு, அவ்வாறு அந்த கோரப்பட்ட அனுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இசாரா சிவந்தி என்பவரை தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வைத்து விசாரணைகளை இலங்கை புலனாய்வு பிரிவு மேற்கொள்ளப் போகிறது என்பது உறுதியாக இருக்கின்றது. எனவே இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் மிகவும் இரகசியமாக பேணப்படும் என்று சொல்லியும், பல ரகசியங்களை தற்போது அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்று சொல்லியும், எனவே இதில் ஒரு ரகசியம்தான், கம்பகா என்ற மாவட்டத்தில் தன்னுடைய தொலைபேசியை நிலத்துக்கடியில் புதைத்து வைத்திருந்த சம்பவத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த புதைத்து வைத்திருந்த தொலைபேசி போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர்களுடைய உதவியுடன் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீட்கப்பட்ட தொலைபேசியானது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி அன்றும் அதற்கு முன்னரும் பயன்படுத்தப்பட்ட தொலைபேசியாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த தொலைபேசி உரையாடல்கள் பற்றிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது பல்வேறு நபர்கள் இதிலும் சிக்குவார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் மிகப்பெரிய மூடிமறைக்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்தோனேஷியாவில் கெஹல்கே பத்திரம பத்மே என்கின்ற அந்த பாதாள உலக குழுக்கள் பெக்கோ சமன் போன்ற பாதாள உலக குழுக்கள் 5 பேரையும் கைது செய்து கொண்டு இலங்கை போலீசார் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இலங்கை போலீசார் சம்பந்தமாக மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் உண்மை இல்லை என்று சொல்லி இந்தோனேஷியா போலீசார் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியில் இந்தோனேஷியா போலீஸ்காரர்கள் மட்டும் அந்த கெஹல்கே பத்திர பத்மே என்பவரை ஒரு மாடி வீடுகளில் துரத்தி கைது செய்வது போன்ற ஒரு காட்சி காணப்படுகின்றது. எனவே இந்த காட்சிகளில் இலங்கை போலீசார் எவரும் இடம்பெற்றதாக அங்கு தென்படவில்லை. எனவே இந்த காட்சி ஊடகங்கள் இந்த காட்சியை தற்பொழுது வீடியோக்களில் வெளியிட்டு வருகின்றார்கள் இந்தோனேஷியா போலீசார். ஏனென்று சொன்னால் இலங்கையிலிருந்து சென்ற ரொஹான், அதாவது இலங்கையிலிருந்து சென்ற அதிவிசேட பயிற்சி பெற்ற ரொஹான் ஒலுகல்ல என்கின்ற அந்த போலீஸ்காரர் அவருடன் சேர்ந்த குழுவினரும் தான் இந்தோனேஷியாவில் கெஹல்கே பத்திர பத்மே என்கின்ற பாதாள உலக குழுக்களை மிகவும் கச்சிதமாக கைது செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இவர்களுடைய அந்த வீர தீர சாகசங்கள் தற்போது மிகைப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் உண்மை அதுவல்ல, அது இந்தோனேஷியா போலீசார்களால் தான் பிடித்து இலங்கையினுடைய போலீசார்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மை தற்போது வெளிவந்திருக்கின்றது. இதேபோல இசாரா சிவந்தி என்பவரை நேபாளத்தில் கைது செய்யப்படுகின்ற போதும் இலங்கையிலிருந்து அதிவிசேட பயிற்சி பெற்ற புலனாய்வுத்துறை பிரிவு பொறுப்பு அதிகாரி மற்றும் இலங்கையினுடைய போலீஸ் அதாவது அதிவிசேட பயிற்சி பெற்ற போலீஸ் அதிகாரியான ரொசான் ஒலுகல்ல என்பவர் தன்னுடைய தொலைபேசியை இலங்கையில் வைத்துவிட்டு சென்றதாகவும் இது மிகவும் ரகசியம் பேணப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று சொல்லியும், மேலும் ரொசான் ஒலுகல்ல என்பவர் பல நாட்களுக்கு முன்னர் தான் நோய்வாய்ப்பட்டு லீவில் இருப்பது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதை இலங்கை போலீசார்கள் மற்றும் இலங்கை மக்களை நம்ப வைத்து இந்த ரகசிய திட்டம் தீட்டி மிகவும் கச்சிதமாக இசாரா சிவந்தி என்பவரை கைது செய்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இதில் கூட உண்மையில் என்று சொல்லியும் நேபாள போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து இந்த இசாரா சிவந்தி மற்றும் ஜே.கே. பாய் மற்றும் அவர்களுடன் சேர்ந்த அறுவரை நேபாளத்தில் வைத்து கைது செய்ததாக கூறப்படுகின்றது. இது தற்போது நேபாளம் காட்மண்ட் என்கின்ற பத்திரிகை இந்த உண்மையை அம்பலப்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த இலங்கையிலிருந்து தப்பிச் செல்கின்ற அல்லது இலங்கையிலுடைய பல்வேறு குற்றச்செயல்களை செய்துவிட்டு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு இடமாக நேபாளம் என்ற நாடு மாறப்பட்டிருக்கின்றதா? நேபாளம் என்பது நேபாளம் என்ற நாடு இலங்கையினுடைய பாதாள உலக குழுக்களுக்கு ஒரு சொர்க்கபுரியாக அமைந்திருக்கின்றதா? அதாவது அவர்களுக்கு பாதுகாப்பானதாக அமைகின்றதா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றது.
ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக கெகல்கே பத்ர பத்மே என்கின்றவர்கள் மற்றும் பெக்கோ சமன் என்பவர்களினுடைய ஒரு ராஜ்யமாகத்தான் நேபாளம் அந்த காட்மண்டு நகரில் இருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்த மலைப்பகுதியில் உள்ள அந்த சொகுசு வீடு மற்றும் அந்த பிரதேசத்தில் உள்ள இடங்கள் இவர்களுக்கான சொர்க்கபுரிகளாக இருக்கின்றனவா என்ற சந்தேகம் பலருக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே மிக நீண்ட காலமாக இலங்கையிலிருந்து இந்த நேபாள நாட்டிலிருந்து பல்வேறு குற்றச் செயல்களை இந்த பாதாள உலக குழுக்கள் செய்து வருகின்றன என்று சொல்லியும் தற்போது பல செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இதே போலதான் கனேமுல்ல சஞ்சீவ என்பவரும் படுகொலை செய்வதற்கு முன்னர் இந்த நேபாள நாட்டில் தான் தங்கியிருந்தார் என்று சொல்லியும் இந்த கனேமுல்ல சஞ்சீவ மற்றும் கெகல்கே பத்ர பத்மே என்பவர்கள் மிக நீண்ட காலமாக நண்பர்களாக இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் கெகல்கே பத்ர பத்மே என்பவருடைய தந்தையை கொலை செய்ததன் பின்னர் தான் இவர்களுக்கு இடையில் விரிசல்கள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஆரம்பித்தது என்று சொல்லியும் இதன் காரணமாகத்தான் கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை எப்பாடு பட்டேனும் அவரை கொலை செய்வேன் என்று சொல்லி கெகல்கே பத்ர பத்மே என்பவர் சபதமிட்டதாகவும் இதன் காரணமாக நேபாளத்தில் தங்கியிருந்த காலப்பகுதியில் கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொள்வதற்கான பணிகளை மும்முரமாக முன்னெடுத்ததன் காரணமாகத்தான் கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் நேபாளத்தில் தங்கியிருந்த காலத்தில் அதே நாட்டில் கெகல்கே பத்ர பத்மே என்பவரும் தங்கியிருந்தார். அந்த காலப்பகுதியில் கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருந்ததன் காரணமாக இதை அறிந்த கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் மாறு வேடம் அணிந்து இலங்கைக்கு தப்பியோடி வந்ததன் காரணமாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என் பின்னர் போட்ட இன்னொரு திட்டம்தான் புதுக்கடை நீதிமன்றத்தில் அவரை வைத்து சுடுவதற்கான திட்டமாக காணப்பட்டது. எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற போது நேபாளம் நாடு இலங்கையிலிருந்து தப்பி பிழைத்து செல்கின்ற அல்லது இலங்கையில் பல்வேறு பேரழிவுகளை ஏற்படுத்துகின்ற போதை வஸ்து கடத்துகின்ற கொலைகளை செய்துவிட்டு தஞ்சம் அடைகின்ற ஒரு சொர்க்கபுரியாக இருக்கின்றதா, இந்த பாதாள உலக குழுவினுடைய சொர்க்கபுரியாக இருக்கின்றதா என்பது அனைவரினதும் சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. எனவே இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மேலும் இது போன்ற இன்னொரு செய்தியில் உங்களை வந்து கலக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.